தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற போது முந்தைய திமுக அரசால் மாநிலத்தின் கஜானா காலியாகிவிட்டதாகவும் வரலாறு காணாத கடன் சுமையே மிஞ்சியிருக்கிறது என்றும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் முதல்வர் விஜய் விமர்சித்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே விஜய் தேவையற்ற செலவு செய்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. அந்த வகையில் விஜயின் அரசு நிர்வாகம் அறிவித்து வரும் செலவு திட்டங்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தும் வருகின்றனர். குறிப்பாக புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் பல தலைமுறைகளாக செயல்பட்டு வந்த முதல்வர் அலுவலகத்தை அருகில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 3 நிர்வாக பிரிவுகள், நவீன ஆலோசனை கூடம் மற்றும் கடல் வியூ அறைகளை அமைக்க சுமார் 5.54 கோடி மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை டெண்டர் கோடியிருந்தது. முந்தைய முதல்வர்கள் எளிய முறையிலேயே கோட்டை அலுவலகத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் நிதி நெருக்கடி நிலவும் சூழ்நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் புதிய ஆடம்பர அலுவலகம் தேவையா என கேள்வி எழுப்பி திமுக கண்டனம் தெரிவித்தது. இதற்கான ஆன்லைன் டெண்டர் நடைமுறைகளிலும் விதிமீறல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள். அதேபோலதான் சட்டப்பேரவையில் இதற்கு விளக்கமளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இது முதல்வரின் தனிப்பட்ட ஆடம்பரத்திற்கான நடவடிக்கை அல்ல, நிர்வாக அவசியத்திற்கான ஏற்பாடாக என தெரிவித்தார். கோட்டை அலுவலகத்தில் அரசு செயலாளர்கள் 100 சதுரடிக்கும் குறைவான நெருக்கடியான அறைகளில் பணியாற்றி வருவதாகவும், பார்வையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் வரவேற்பு அறைகள் போதுமானதாக இல்லாததால் மட்டுமே இந்த இடமாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட புதிய சலுகை அறிவிப்புகள் அரசியல் அரங்கில் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் உள்ள அனைத்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சி பாகுபாடின்றி தொகுதி பணிகளை மேற்கொள்ள அரசு வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக வாகனம் மட்டுமில்லாமல் எம்எல்ஏக்களுக்கும் கூடுதல் படிகளும் அறிவிக்கப்பட்டன. வாகனம் மற்றும் ஓட்டுநர் பராமரிப்பு படி, எரிபொருள் வாகன பராமரிப்பு மற்றும் ஓட்டுநர் ஊதியத்திற்காக மாதம் 75,000, உதவியாளர் படி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு அலுவலக உதவியாளர்களை நியமித்துக் கொள்ள மாதம் 25,000. இதன் மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாதாந்திர சலுகையாக மொத்தம் 1 லட்சம் வழங்க அரசு உத்தரவிட்டது. எளிய பின்னணியிலிருந்து முதல் முறையாக வெற்றி பெற்று வந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக களத்தில் தீர்க்கவும், ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்யவும் இந்த அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அவசியம் என்று முதலமைச்சர் விஜய் இதற்கு நியாயம் கற்பிக்க பார்க்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை ஏற்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அரசு விளக்கமளித்தது. ஒருபுறம் கடுமையான நிதி சுமை மற்றும் கடன் சுமையை சுட்டிக்காட்டும் அரசு, திமுக கஜானாவை காலி செய்துவிட்டதாக குற்றச்சாட்டும் விஜய் அரசு, மறுபுறம் மக்கள் பிரதிநிதிகளுக்கான சலுகைகளையும் தலைமைச் செயலக நிர்வாக அலுவலக மாற்றத்திற்கான செலவுகளையும் தாராளமாக மேற்கொள்வது முரணாக உள்ளது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சாடி வருகின்றனர். கடன் உள்ளவர்கள் ஆடம்பர செலவு செய்வது என்ன நியாயம்? விஜய் பேசுவதும் செய்வதும் வேறு வேறாக இருக்கிறதே, ஏதோ இடிக்குதே என்று பொதுமக்களும் விமர்சனங்களை வைக்க தொடங்கி உள்ளனர். இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் கார் கொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக்கொண்டு ஏற்கனவே பல கார்களை வைத்திருக்கும் எம்எல்ஏக்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் எதற்கு கார் கொடுக்க வேண்டும் என இந்த அறிவிப்பு கடுமையாக விமர்சிக்கப்பட்டும் வருகிறது. திமுக உறுப்பினர்களுக்கு கார் வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். கார் விவகாரம் புகை கிளப்பி இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த கார் டேட்டா இங்கே வெளிவந்துள்ளது. தற்போது தமிழக சட்டமன்றத்தின் மொத்த பலம் 227. 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டனர். 2 தொகுதிகளில் வென்ற முதல்வர் விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த 227 பேரில் 54 எம்எல்ஏக்களிடம் ஒரே ஒரு கார் கூட இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சி வாரியாக கார் இல்லாத எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் வெளிவந்துள்ளது. தாவேகா 100 எம்எல்ஏக்களில் 32 பேரிடம் கார் இல்லை. திமுக 59 எம்எல்ஏக்களில் 9 பேரிடம் கார் இல்லை. அதிமுக 41 எம்எல்ஏக்களில் 8 பேரிடம் கார் இல்லை. வேட்புமனுக்கள் தரவுகளின்படி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் தற்போதைய அமைச்சர் மடியன் வில்சன் வளரிடம் சொந்த கார் இல்லை என்றே கணக்குகள் காட்டப்பட்டுள்ளது. கட்சி வாரிய கார்களின் விவரமும் வெளிவந்துள்ளது. சட்டமன்றத்தில் உள்ள 227 எம்எல்ஏக்களும் சேர்ந்து வைத்திருக்கும் மொத்த கார்களின் எண்ணிக்கை 396. இவற்றின் மொத்த சந்தை மதிப்பு 89 கோடி.
அதாவது தாவேகாவுக்கு 107 எம்எல்ஏக்கள், கார்களின் எண்ணிக்கை 177 கார்கள், மொத்த கார்களின் 44.7%, அதாவது மொத்த மதிப்பு 41 கோடி. சராசரி ஒரு எம்எல்ஏவுக்கு 1.65 கார்கள், அதாவது 1.5 கார்கள். கார்களின் எண்ணிக்கை 94 கார்கள், மொத்த கார்களில் 23.7%. இது திமுகவின் 59 எம்எல்ஏக்களின் மொத்த மதிப்பு 18 கோடி. சராசரி ஒரு எம்எல்ஏவுக்கு 1.5 கார். கார்களின் எண்ணிக்கை 89 கார்கள் இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு 41 எம்எல்ஏக்கள், மொத்த மதிப்பு 19 கோடி. இந்த 3 கட்சிகள் மட்டுமே சட்டமன்றத்தின் மொத்த கார்களில் 90.9% பங்கை கொண்டுள்ளன. சராசரி அடிப்படையில் பார்த்தால் அதிமுக எம்எல்ஏ ஒருவரிடம் சராசரியாக 2 கார்கள் வரை இருக்கின்றன. அதிக எண்ணிக்கையில் கார்கள் வைத்திருப்பவர்கள், ஒரு கார் வைத்திருப்பவர்கள் 70 எம்எல்ஏக்கள், 2 முதல் 4 கார் வைத்திருப்பவர்கள் 89 எம்எல்ஏக்கள், 5 அல்லது அதற்கு மேல் கார் வைத்திருப்பவர்கள் 14 எம்எல்ஏக்கள். அது மட்டுமில்லாமல் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் பணியாற்ற வாகன வசதி தேவைப்படும் எம்எல்ஏக்களுக்கு அரசு கார் வழங்கும் என முடிவெடுத்திருந்தால் கூட இந்த அறிவிப்பின் போது பெரிய விமர்சனம் எழுந்திருக்காது. ஆனால் ஏற்கனவே பல கார்களை வைத்திருக்கும் உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அரசு செலவில் புதிய காரும் மாதம் 75,000 ரூபாய் பராமரிப்பு படியும் வழங்குவதுதான் இங்கே பிரச்சனை ஆகிறது. மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் பேசும்போது என்னிடம் 4-5 கார்கள் இருந்தாலும் முதல்வர் விஜய் கொடுக்கும் காரையே பயன்படுத்துவேன் என்றார். ஆனால் எத்தனை நாளைக்கு அந்த காரை பயன்படுத்துவார்? அரசியல்வாதிகள் காரை ஒரு சமூக அந்தஸ்தாக கௌரவமாக பார்க்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் தனது வேட்புமனுவில் தனக்கு காரே இல்லை என கூறியிருந்தார். காரே இல்லாத ஸ்டாலின் அரசு கொடுத்த இனோவா காரில் பயணிக்கவில்லை, சொகுசான டிபெண்டர் காரில் தான் பயணித்தார். இப்போதைய முதல்வர் விஜய் பதவியேற்க வந்த போது மட்டுமே அரசு காரில் வந்தார். இப்போது BMW, லெக்சஸ், வெல்ஃபேர் என தினசரி ஒரு சொகுசு காரில் வருகிறார். அமைச்சர்கள் ஆதவ், மரியல் வில்சன் போன்றோரும் அரசு கார்களில் பயணிப்பதில்லை, தங்களின் கார்களில் தான் பயணிக்கிறார்கள். முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இவர்களே அரசு காரை பயன்படுத்துவதில்லை என்றால் எம்எல்ஏக்கள் மட்டும் அரசு காரை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? 10ஓடு 11ஆக அவர்களுக்கு கூடுதலாக ஒரு கார். எம்எல்ஏ வீட்டின் வேலையாட்கள் காய்கறி வாங்க அரசு கொடுக்கும் போகும் காரை பயன்படுத்துவார்கள். இருக்கிற நிதி நெருக்கடியில் அதற்கு மாதம் 75,000 ரூபாய் படி கொடுக்க வேண்டுமா? மக்களின் எண்ணப்படி எல்லோருக்கும் கார் என்பதை ரத்து செய்தது. தேவைக்கேற்ப தகுதிக்கேற்ப எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க அரசு பரிசீலிக்கலாம். குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் வழங்கும் விவகாரம் பெரும் அனல் படுக்கும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கார் கோரியதை தொடர்ந்து அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியானது. இதனை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரசின் நிதி சுமையை கருத்தில் கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இந்த கார்களை பெறமாட்டார்கள் என்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே கார் வழங்கலாம் என்றும் அவையில் வலியுறுத்தினார். மேலும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் பரிசோதனை ஓட்டம் தலைமைச் செயலகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நாட்டின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமான மகேந்திராவின் முக்கிய கார் மாடல்கள் இந்த சோதனை ஓட்டத்திற்காக தமிழக சட்டமன்ற வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்தில் 17 லட்சம், 32 லட்சம், 40 லட்சம் வரை விதவிதமான கார் மாடல்கள் சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.